அனைவருக்கும் வணக்கம். தை மாதத்தில் வருகின்ற தேய்பிறை பஞ்சமி நம்மை சுற்றியுள்ள எதிரி தொல்லைகள் அனைத்தும் நீங்கி பணவசியம் ஏற்பட இந்த பஞ்சமியில் இந்த 3 பொருளை வைத்து வாராகி அம்மாவுக்கு இந்த வழிபாடு செய்யுங்கள். அந்த வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்றது இந்த பதிவில் விரிவாக சென்று பார்க்கலாம் வாங்க. பெருமாளின் அவதாரங்களில் ஒன்றாக திகழ்வது வராகமூர்த்தி அவதாரம். அதே போல வராகமூர்த்தி அவதாரத்திலே இருக்கக்கூடியவள் தான் வராகி அம்மன். வராகி அம்மனுக்குரிய திதியான பஞ்சமி திதியும் அதே பெருமாளுக்குரிய சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவதால் அன்றைய தினத்தில் நாம் வாராகி அம்மாவை வணங்கும் போது நமக்கு பலவிதமான அற்புத பலன்கள் கிடைக்கிறது. அந்த அற்புத பலன்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாங்க. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த பஞ்சமி திதி இந்த வருடத்துல எந்த தேதியில வந்திருக்கு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. 18/1/2025 சனிக்கிழமை காலை 5:30 பஞ்சமி திதி தொடங்கி 19/1/2025 காலை 7:30 பஞ்சமி திதி முடிவடைகிறது. அதனால 18ஆம் தேதி இரவு 8 to 9 மணிக்கு இந்த வழிபாடை நீங்க செய்யலாம். 18ஆம் தேதி காலையிலேயே சனிக்கிழமையே 5:30 மணிக்கு பஞ்சமி திதி தொடங்கி இருப்பதனால அன்றைய முழுவதும் உங்களுக்கு பஞ்சமி திதி இருக்கிறது. அதனால அம்மாவுக்கு இரவு பூஜை தான் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதனால இரவு 8 to 9 மணிக்கு இந்த வழிபாடு செய்தால் நம்மளுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். தை மாதத்தில் வரக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் நம்ம செய்தால் நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அதே போல வாராகி அம்மனை பஞ்சமி திதி வழிபாடு செய்யும் போது நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும்ன்றது சொல்லப்படுகிறது. இப்போ நாங்க எந்த தொழில் எடுத்தாலும் எங்களுக்கு எதிரிங்க அதிகமா இருக்காங்க, எங்களுக்கு முன்னேற்றமே வரல, நாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் எங்களுக்கு செலவே அதிகமா வருது, எங்களுக்கு ரொம்ப கண்திருஷ்டியா இருக்குது, அந்த கெட்ட சக்திகள் எல்லாம் எங்களை விலகணும், எங்க எதிரிகள் தொல்லை எல்லாம் மாறணும், எங்களுக்கு பண வசியம் ஏற்படணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சமி திதியில வாராகி அம்மாவுக்கு இந்த மஞ்சள் அர்ச்சனையை செய்து பாருங்க. உங்களுக்கு அந்த வழிபாடு பலனும் உங்களுக்கு பன்மடங்காக பெருகி உங்களுக்கு மாற்றம் எல்லாம் ஏற்றமாக மாறும். வாராகி அம்மாவை வழிபடுவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் வளமானதாகவே அமையும். வாழ்க்கை ஒரு கோபுர உச்சிக்கு செல்லக்கூடிய நிலையை அம்மா கொண்டு வருவாங்க. உண்மையான பக்தியோடு நம் வழிபடும் போது மட்டும்தான். எல்லாரும் கும்பிடுறாங்க நானும் கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஏனோ தானோன்னு அம்மா வணங்க கூடாதுங்க. முழு அன்போடு முழு பக்தியோடு அம்மாவை நம்பிக்கையோடு வணங்கும் போது அம்மா நம்மளுக்கு எப்போதும் துணை இருந்து நம்மளை காத்து வளமான வாழ்க்கையை கொடுத்து நம்ம வாழ்க்கையை கோபுர உச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தாய் தாங்க வாராகி அம்மா. நாங்க வாழ்க்கையில இப்போ வரை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், எங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வெளிச்சமே வராதான்னு ஏங்கி இருக்கும் பக்தர்கள் இடையில தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சில பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த தை மாதத்தில் வருகின்ற இந்த தேய்பிறை பஞ்சமியில இந்த வழிபாடு நீங்க செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு வளமானதாக மாறும். நீங்க செய்யக்கூடிய எந்த செயலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம் தாங்க இந்த தை மாதம். இந்த தை மாதத்துல நீங்க எந்த தொழில் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்க வாராகி அம்மாவுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் நிரந்தரமா கிடைக்கணும்னா இந்த வழிபாடை இந்த நேரத்தில் செய்யுங்க. வாங்க அந்த வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்றது சென்று பார்ப்போம். இந்த வழிபாடு தாங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தரையை நல்லா சுத்தம் செஞ்சு கோலம் போட்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க. அம்மாவுக்கு ஒரு மணப்பலகை அமைத்து அதுல வஸ்திரம் போட்டு அம்மாவை அமர்த்திடுங்க. அமர்த்தி மஞ்சள் மாலைகளை போட்டு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சிடுங்க. அம்மாவுக்கு நெய்வேத்தியமா பானகம் வச்சிடுங்க. அதுக்கப்புறம் பூமிக்கு அடியில் மண்ணால் விளையக்கூடிய கிழங்கு வகைகளும் இல்ல மாதுளம் பழமும் உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சிடுங்க. தை மாதம் முதல் நாள் அன்று அம்மாவுக்கு புது ஆடைகளை வைத்து நம்ம படைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால உங்களால முடிஞ்ச வஸ்திரத்தை வைத்து சுமங்கலிய உண்டான பொருட்கள் எல்லாம் வைத்து அம்மாவுக்கு வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் வச்சிட்ட பிறகு அம்மாவுக்கு தேய்பிறை பஞ்சமி அன்று தேங்காய் தீப வழிபாடு செய்தாலும் சரி, இல்ல பஞ்சு விளக்கு தீபம் ஏற்றினாலும் சரி, உங்க வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்கள் தீரணும், கடன் முழுவதும் தீரணும்னா தேங்காய் தீப வழிபாடு செய்யுங்க. உங்க வீட்டுல பஞ்சங்கள் எல்லாம் போகணும், கஷ்டங்கள் எல்லாம் விலகணும்னு நினைப்பவங்க பஞ்ச விளக்குகள் போடுங்க. இப்போ அது எவ்வாறு செய்வது அப்படின்றது ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், சென்று பாருங்க. இப்போ இந்த சிறப்பு பூஜையை எவ்வாறு செய்வது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ முதல்ல வாராகி அம்மா போட்டோ இருந்தா வச்சிடுங்க, அப்படி இல்லைன்னா அகல்ல கூட வைத்து நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போ முக்கியமா தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு தாம்பால் தட்டு எடுத்துங்க. எடுத்து சுத்தி மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சிடுங்க. வச்சுட்டு இந்த கோலத்தின் நடுவுல வச்சிடுங்க. வச்சுட்டு அடுத்து தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி தாங்க. இந்த பச்சரிசியை கையில கொட்டிக்கிங்க.
கொட்டிட்டு இப்போ அந்த தட்டு மேல இது மாதிரி போடுங்க. இப்போ அந்த பச்சரிசியை பரப்பக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் கொட்டக்கூடாது, கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு கொட்டிடுங்க. அடுத்து தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு தான். துவரம் பருப்பும் அதே போல கொஞ்சோண்டு கையில எடுத்து அந்த அரிசி மேல இப்படி தூவிடுங்க. ரொம்ப அதிகமா கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுடலாம். போட்ட பிறகு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கங்க. ஒரு விரலி மஞ்சளை அந்த துவரம் பருப்பு மேல வச்சிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் இந்த 3 பொருள் தாங்க. இந்த 3 பொருளை வச்சுட்டு இந்த 3 பொருள் வைத்துருங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சத்தூள்ல கொஞ்சோண்டு ஜவ்வாதை கலக்கிடுங்க. இப்போ ஜவ்வாது கலந்தாச்சு. இப்போ ஜவ்வாது கலந்துட்ட பிறகு இந்த மஞ்சள் தூளை அர்ச்சனை பண்றதுக்கு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம வைத்திருக்கும் இந்த 3 பொருளுமே பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள். நம் வீட்டில் இருக்கும் அந்த கெட்ட சக்திகளை விரட்டி அடித்து நேர்மறை ஆற்றலை உருவாக்கக்கூடிய பொருள் தான் இந்த 3 பொருளும். நமக்கு சொந்த வீடு அமைய பிரச்சனையா இருந்தா, எதிரி தொல்லைங்க பிரச்சனையா இருந்தா, இல்ல வழக்கு பிரச்சனையா இருந்தா தீர்வதற்குண்டான வழிபாடு அனைத்தும் இந்த பொருட்கள்ல உண்டு. அதனால இந்த பொருட்களை வைத்து இதன் மேல வெற்றிலை இல்லைன்னா செம்பருத்தி இலை வச்சிடுங்க. வச்சுட்டு இப்போ இந்த மஞ்சளை எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இப்போ நான் சொல்ற இந்த மந்திரத்தை மனதார அம்மாவை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி அந்த இலையில வச்சிடுங்க. இப்போ அம்மாவை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. அம்மா எங்க வீட்டில் இருக்கின்ற சுத்தி இருக்கின்ற எதிரி தொல்லைகள் எல்லாம் நீங்கணும், கண் திருஷ்டி நீங்கணும், எதிர்மறை ஆற்றல் எல்லாம் நீங்கி எங்களுக்கு பண வசியம் ஏற்படணும், நீங்க எப்போ எங்களுக்கு துணையா இருமா, நாங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி அம்மாவை மனதார வேண்டிக்கிட்டு இப்போ உங்க இந்த விரல் எடுத்து நீங்க மஞ்சள் கொஞ்சம் எடுத்துட்டு இப்போ நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி 111 முறை இந்த மஞ்சளை அர்ச்சனை பண்ணி அந்த இலையில வைங்க. அது என்ன மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் சிம்ம வாகினியே நமக, ஓம் சிம்ம வாகினியே நமக, ஓம் சிம்ம வாகினியே நமகன்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிடுங்க. அர்ச்சனை பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ அந்த மஞ்சளை அப்படியே பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மஞ்சளை தினமும் வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க. அப்படி தெளிக்கிறது மூலமாக வாராகி அம்மனுடைய அருள் அதுல நிறைந்திருக்கும். அதனால அந்த வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியில எல்லாம் விலகி உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் உருவாகி பண வசியம் ஏற்படும். பணம் வருவதற்குண்டான அனைத்து தேவைகளும் உங்களுக்கு நிறைவேறி பணம் வசியமாகி உங்களுக்கு வீட்டுல வந்து சேரும். அதற்குண்டான வழிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வழிபாடை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்க. இந்த வழிபாடும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.